ராகம் உண்டு, தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும்? ஆணவமாக எது அமைந்தாலும் அது பிரச்சனைதான். கடலில் பொங்கி எழுந்தாலும் சரி, ஆற்றில் பொங்கி எழுந்தாலும் சரி, அருவியில் பொங்கி எழுந்தாலும் சரி, ஒன்று ஒருவருக்கு தேவையானதை விட மிகுதியாக கிடைத்துவிட்டால் அந்த ஆணவம் என்பது கிரியேட் ஆகி அழிவை உண்டாக்கும். மனதிலே மாளிகை வாசம், கிடைத்ததோ மரநிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. என் நெஞ்சில உண்மை இருக்கு, நேசம் இருக்கு, பாசம் இருக்கு, வேற என்ன வேண்டும்? இறைவனிடம் வரங்கள் கேட்டே, ஸ்வரங்களை அவனே கொடுத்தார். மனிதரில் இதை யாரும் அறிவார். காசி படத்துல இருந்து என் மனவாடி. அந்த காசி படத்துல விக்ரம்க்கு கண்ணு தெரியாது. அப்ப கண்ணு தெரியலனாலே இந்த உலகத்துல பாதி இருண்டு போனது மாதிரி கதை. கண்டிப்பா எதையுமே பார்த்து ரசிக்க முடியாது. ஆனா அவங்களும் இந்த உலகத்துல வாழணும். இந்த பாட்டை பார்த்துட்டாலே சும்மா நார்மலா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கூட சில பேர் பாத்தீங்கன்னா சும்மாவே வீட்டுல இருப்பான். ஆமா, எந்த வேலைக்கு போறது இல்ல, ஸ்கூலுக்கு போறது இல்ல, சம்பாதிக்கிறது இல்ல, ஆனா சும்மாவே வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாடல்களை நிறைய கேட்கணும். அந்த வகையில காசி படத்துல தன்னோட வாழ்க்கை எப்படி எல்லாம் நகருது, தனக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டம் எப்படி இருக்கு, தான் சம்பாரிச்சு ஒவ்வொரு ரூபாய்க்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அந்த பணத்தை எப்படி எல்லாம் சேகரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா அப்படியே கிளியரா இந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு. கண்ணு தெரியாத ஒரு மனிதன் இந்த பூமியில ரன் பண்ணணும், அது சக மனிதர்களை போல நானும் வாழணும், சரியான முறைக்கு ட்ரெஸ் போடணும், சரியான முறைக்கு நானும் சாப்பிடணும், சரியான முறைக்கு நானும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட தெளிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஸ்ட்ரைட்டா நம்ம பாட்டுக்குள்ள போயிடலாம். இசை அன்றும் இன்றும் என்றும் இளையராஜா. பாடினது கொஞ்சம் டிஃபரெண்டா ஹரிஹரனுக்குள்ள ஆகிறோம். விக்ரம் நடிச்சிருப்பாரு. வரிகள் மேத்தா. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளை. பல்லவில ஒவ்வொரு லைனையும் நீங்க யூனிக்கா பார்க்கணும். அப்பதான் தமிழினுடைய புலமை உங்களுக்கு அழகா புரிய ஆரம்பிக்கும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனசுக்குள்ள வானத்துல சிறகடிச்சு பறக்கக்கூடிய வண்ண பறவைகளே, டிஃப்ரெண்டான பறவைகள்லாம் எப்படியெல்லாம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனா வண்ண பறவைகளே, நான் சொல்ல போற கதையை கேட்டா நீங்க ஆகாயத்துல கூட பறக்க முடியாது. அப்படியே பறந்துகிட்டு இருக்கக்கூடிய சிறகுகளை மூடி நீங்க பறக்காமல் உட்கார்ந்துருவீங்க. இவரோட கதையில் இருக்கக்கூடிய சோகத்தினால தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். பறவை சிறகை மூடி உட்கார்ந்துருந்தான். அலைகள் அதை அறியாமையே துள்ளி ஓடுது இல்லையா? நான் வாழக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா உங்கள் சிறகுகள் அப்படியே தன்னால நீங்க துள்ளி குதிக்கிறதெல்லாம் அடங்கி உட்கார்ந்துருவீங்க. அப்படி கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். அந்த பறவையை போல உங்களைப் போல சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். ஆனா எனக்கு கண்கள் இல்லையே. சிறகுகள் இல்லாதனால அப்படி வானத்துல பறந்து கனவுகள்ல மேல போயிட்டு அப்படி தினம் திரும்பி வந்துட்டேன். எனக்கு இப்படியெல்லாம் வாழணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அந்த ஆசைக்குள்ள போயிட்டு திருப்பி நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு திரும்பி வந்துட்டேன். ஒவ்வொரு முறையும் ஆசையிலால எந்திரிக்கிறேன், என்னை அடிச்சு உட்கார வச்சிடுறாங்க. காரணம் கண்கள் இல்லாதனால. கஷ்டப்படுற ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நல்ல ஒரு செப்பல் வாங்கணும், நம்மளும் ஒரு சைக்கிள் வாங்கணும், நம்மளும் ஒரு பைக் வாங்கணும் அப்படிங்கிற கனவுல எல்லாம் போராடக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஆனா இந்த காசு வச்சிருக்கிறவன் தேவையில்லாம அந்த சாப்பாடை அப்படியே தூக்கி அடிப்பான். இப்ப கல்யாண வீட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உணவுகளை அப்படியே தூக்கி அடிப்பான். ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றான், பாதியை கீழே போட்டுட்டு இருப்பான். ஆனா அதை மட்டுமே இந்த கீழே போடுறான் இல்லையா, இதை மட்டுமே வாழக்கூடிய மக்கள்லாம் பல பேர் இருக்காங்க. ஆடு மாடு மக்கள் மனிதர்களே இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இவனுக்கு தெரியாது. பணக்காரனுக்கு பசியை பற்றி தெரியாது, ஏழைக்கு பசியை தவிர எதுவும் தெரியாது. இதெல்லாம் மாறணும். உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும்
ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு. உங்க முன்னாடி நின்னு நான் பாடிட்டு இருக்கேன். ஒரு பாட்டுல என்னுடைய சோகத்தெல்லாம் சொல்லிட முடியுமா? அதை சொன்னால் உங்களுடைய இதயம் தாங்குமோ அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லுங்க. ஒரு பாட்டுக்கே உங்க இதயம் தாங்காது, என்னோட சோகம் அவ்வளவு இருக்கு, அத்தனை பாட்டுகள் வழியா சொல்ல. ஆனா ஒரு பாட்டுல நீங்க தாங்குவீங்களா என்னன்னு தெரியல. இதே பலகீனமாயிரும். ஆனா நான் இவ்வளவு தாங்கிட்டு எவ்வளவு பலமானவனா இருந்தா உங்க முன்னாடி சிரிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு. ஒரு அலை மெல்லிய பறவை வானத்துல பறக்கிற மாதிரி. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் கண்ணால் மூடிக்கொள்ளும். கலகலகலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு அலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தாயடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திருப்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு. இப்ப எனக்கு நான் பார்வையற்று இருக்கின்றேன், ஆனா நான் என்னோட வாழ்க்கையை சராசரியா வாழணும். எனக்கு என்ன சோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நான் இறைவனிடம் வரங்கள் கேட்டேன். ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ? பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? இப்ப அந்த லைவ் மியூசிக்ல இவர் சொல்ல மாட்டாரு, நான் இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஆனா எனக்கு அவர் சுரங்களை ஒரு பாடிட்டே சைகையில காட்டுறாரு. சைகையில ஒரு கர்வமா சொல்றது, ஒரு ஆணவத்துல. இப்ப அந்த லைன்ல நான் ஆணவம் சொல்லிட்டேன், ஆனா இப்ப பணத்தை வச்சுட்டு ஆணவத்துல ஆடுறாங்க, அது வேற கான்செப்ட். ஆனா இவர் வந்து திறமையா ஆணவமா காட்டுறாரு, பணத்தை காட்டல. ஆணவமாக எது அமைந்தாலும் அது பிரச்சனை தான். எக்ஸாம்பிள், தண்ணி வந்து அப்படியே ஸ்மூத்தா போகும்போது பிரச்சனை இல்லை. தாண்டவ ஆட்டமாடினால் அது கடலில் பொங்கி எழுந்தாலும் சரி, ஆற்றில் பொங்கி எழுந்தாலும் சரி, அருவியில் பொங்கி எழுந்தாலும் சரி, ஒன்று ஒருவருக்கு தேவையானதை விட மிகுதியாக கிடைத்து விட்டால் அந்த ஆணவம் என்பது கிரியேட் ஆகி அழிவை உண்டாக்கும். தாகத்துக்கு ஒரு சம்பு கிடைச்சாலும் தண்ணி தான், வாயை பிறந்துட்டு எல்லா தண்ணியும் ஊத்துனாலும் ஆபத்து. எவ்வளவு பெரிய ஆனா மகாலிங்கத்தோட கருத்துக்களை கல்வெட்டுல எழுதி நிலாவுல கயிறை கட்டி தொங்க விடணும், அப்ப கூட ஆடும் சார். நிலாவுல இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ? பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? என் வாழ்க்கை இப்படியெல்லாம் அமையனோடு நான் நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிப்போச்சு. அப்ப நான் எப்படி வாழ்றதுன்னு கேட்டேன். சுவாமி என்ன கொடுக்குறாரு எனக்கு? ஸ்வரங்களை கொடுத்து நீ பாடகன் ஆயிரு, அதை வச்சு வாழ்ந்து. நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட என்னால உருவாக்கப்பட்ட பாடல் இல்லை அன்றோ. அந்த விஷயத்தை இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாரும் தெரியுமா? எல்லாருக்குமே தெரியுமா இந்த பாட்டை நான் கிரியேட் பண்ணதில்லை, ஏன்னா எனக்கு கண்களே இல்லை இல்லையா, என்னால எப்படி படிக்க முடியும்? அப்ப அது இறைவன் கொடுத்த வரம், அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேக்குற. மனதிலே மாளிகை பாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. என் மனசுல நீங்க ஒரு பசியில ஒரு ஆள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு, கையில 10 ரூபா கூட இல்ல, ஆனா சரியான பசி. இப்போ ஒரு ஹோட்டல்ல இருந்தோ ஒரு வீட்டுல இருந்தோ ஒரு ஸ்மெல் வருது, அவர்னால அந்த வாசத்தை நுகர்ந்து கொள்ள முடியும், அதை போய் அனுபவிக்க முடியாது. அதனால நான் அந்த வாசனையை மோந்து பாத்துக்கிறேன், ஆனா என்னால வந்து சாப்பிட முடியாது. இங்க நான் எங்க போய் வாழணும்னு ஆசை? மாளிகையில வாழணும்னு ஆசை. அது எனக்கு எப்படி கிடைக்குது? சுவாசமாக கிடைக்குது. மோந்து மட்டும் பாத்துக்கிறேன், ஆனா என்னோட வாழ்க்கை அங்கெல்லாம் அமையல. ஆனா அதுக்கு பதில் பகவான் எங்க கொடுத்திருக்காரு எனக்கு? மரத்துக்கடியில அந்த நிழல்ல வாழக்கூடிய அந்த மர நிழல் என்னை நேசிக்குது. எனக்கு கிடைச்சதோ மர நிழல் நேசம். அந்த நேசம் என்பது பாசம், மர நிழலோட பாசம் எனக்கு கிடைச்சிருக்கு. மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மர நிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. அப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது கிடைக்கல. மரநிழல் நேசம் கிடைச்சிருக்கு, ஆனா அதுக்கு நான் ஃபீல் பண்ணல. ராகம் உண்டு தாளம் உண்டு
என்னை நானே தட்டிக் கொள்வேன், என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும். என் வாழ்க்கை எங்க அமைஞ்சிருக்கு? மரத்துக்கு அடியில வாழக்கூடிய சூழ்நிலைகளா ஆகி போச்சு. ஆனா அப்படி இருந்தாலும் என்கிட்ட என்னென்ன இருக்கு? ராகமும் இருக்கு. அந்த ராகத்தை தாளத்துக்கு ஏத்த மாதிரி என்னால பாட முடியும் அப்படின்னு சொல்லி என்னை நானே தட்டிக் கொள்வேன், தேற்றிக் கொள்வேன். செல்ஃப் கான்ஃபிடென்ட். பிளஸ் என் நெஞ்சில உண்மை இருக்கு, நேசம் இருக்கு, பாசம் இருக்கு, வேற என்ன வேண்டும்? இறைவனிடம் வரங்கள் கேட்டே, ஸ்வரங்களை அவனே கொடுத்தார். மனிதரில் இதை யாரும் அறிவார். இறைவனிடம் வரங்கள் கேட்டே, ஸ்வரங்களை அவனே கொடுத்தார். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ. நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ, பூமியில் இதை யாரும் உணர்வாரோ. நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ, பூமியில் இதை யாரும் உணர்வாரோ. மனதிலே மாளிகை வாசம், கிடைத்ததோ மரநிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. மனதிலே மாளிகை வாசம், கிடைத்ததோ மரநிழல் நேசம், எதற்கும் நான் கலங்கியதில்லை